கர்த்தருடைய சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு வந்த பின்மாற்றங்கள் என்ன, அதை நாம் சிந்திச்சு நாம் சரிப்படுத்தணும். ஆபிரகாமுக்கு நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தது. அவன் உடனடியாக எகிப்துக்கு போய்விட்டான். ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. அவன் உடனே பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய்விட்டான். நகோமியின் காலங்களில் ஒரு பஞ்சம் வந்தது. உடனே அவள் புருஷன் எல்லாம் சேர்ந்து மோவாபுக்கு போய்விட்டார்கள். சுனேமியாளுக்கு ஒரு காலங்களில் ஒரு பஞ்சம் வந்தது. அவளும் தேசத்தை விட்டு போய்விட்டாள். ஆனால் தாவீதுக்கு பஞ்சம் வந்தது. அவன் தேவ சமூகத்தில் விசாரித்து காரணத்தை கண்டுபிடித்து சரிப்படுத்தினான். நாம் ஒரு சூழ்நிலை வந்த உடனே, சூழ்நிலை மாறின உடனே நாம் ஏதாவது ஒரு பாதையில் போயிடக்கூடாது. வாசிங்க ஆதியாகமம். பின்னால் கேட்குதா? பின்னால் கேட்குதா? ஆதியாகமம். ஆபிரகாம் நாட்களில் பஞ்சம் வந்தபோது அவன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு, ஆதியாகமம் 12:10, அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் குடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். ஆபிரகாமுடைய காலங்களில் ஒரு பஞ்சம். இவன் டக்குன்னு எகிப்துக்கு போயிட்டான். பின்மாற்றங்கிறது எப்போ வரும்னு தெரியாது, திடீர்னு வரும். நம்ம போராட்டங்கள் எப்போ வரும்னு தெரியாது. நாம் அதில் கவனமாக நிற்கணும். ஆதியாகமம் 26:1. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. பாருங்க, இவன் அடுத்த ரூட்ல போயிட்டான். அப்பா எகிப்துக்கு போனா, பையன் எங்க போயிட்டாரு? பெலிஸ்தரின் தேசத்துக்கு போயிட்டாரு. இதுதான் இன்னைக்கு நடக்கு. பஞ்சங்கிறது நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் வர்றதில்லை. இப்போ தேசத்தில் பஞ்சம்னா முழு தேசத்துக்கு தான் என்ன வருது? பஞ்சம் உண்டாது. பிரச்சனை ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை. ஒவ்வொரு வீட்லையும் நீங்கள் போய் விசாரிங்க, ஒவ்வொரு வீட்லையும் என்ன இருக்கு? வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு. வசதி உள்ளவனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனை. அவன் 1 கோடி ரூபா டேன் பவர் பண்ணுறான், பயங்கரமாக டேன் ஓவர் பண்ணுறான், பயங்கர பிஸ்னஸ். அவன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் ஒரு 50 லட்சம் ரூபா இணைஞ்சிருக்கேன், வாங்கி போட்டிருக்கேன்மா, அதுக்கு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன்மா. அப்படி தானே? தினக்கூலிக்காரன்ட்ட போய் கேட்டிங்கன்னா டெய்லி எனக்கு 400 ரூபா கிடைக்குதுங்க, 300 ரூபா கிடைக்குதுங்க அப்படின்னா பார்த்தா அவனுக்கு டெய்லி 280 ரூபாய்க்கு என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது. மிச்சத்தை வச்சு தான் குடும்பத்தை ஓட்டணும். இப்படி தான் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஒருத்தனுக்கு வியாதி பிரச்சனை, ஒருத்தனுக்கு மனைவி பிரச்சனை, ஒருத்திக்கு புருஷன் பிரச்சனை, ஒருத்தனுக்கு சொத்து பிரச்சனை, ஒருத்தனுக்கு நிலத்தில் பிரச்சனை, ஒருத்தனுக்கு வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை, ஒருத்தனுக்கு சரீரத்தில் போராட்டம், மனதில் போராட்டம். இப்படி ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு வீதியில் ஒருத்தனை சுழற்சியில் சந்திச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு சுழற்சி, வீல்ஸ், சக்கரம். அப்படி இருக்கும்போது நாம் எங்கே போகிறோம்? பிரச்சனை வந்த உடனே எங்கிட்டு போகிறோம்? எங்கே போனோம்? போகிறோம் இல்லை, எங்கே போனோம்? எகிப்துக்கு போயிட்டீங்களா? இல்லை பெலிஸ்தரின் தேசத்துக்கு போயிட்டீங்களா? எங்க போனீங்க? பிரச்சனை அதிகரித்த உடனே நாம் இந்த நாட்களில் எங்கே போகிறோம்? 2 ராஜாக்களில், சூனேமியாளுடைய காலங்களில் பஞ்சம் வந்துருச்சு. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் பயங்கரமான பஞ்சம். பஞ்சம்னா சாதாரண பஞ்சம் இல்லை, சத்துருடைய முற்றுகை தான் ஒரு பஞ்சமாக மாறி வந்துச்சு.
25 6:25 2 ராஜாக்கள் 6:25. அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். கொடிய பஞ்சம். கொடிய பஞ்சம்னா சாதாரண பஞ்சம் இல்ல. இந்த பஞ்சத்துல பிள்ளையெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 28. ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். எப்படி இருக்கும் பஞ்சம்? பஞ்சம் எவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு பாருங்க. அவ்வளவு கொடிய பஞ்சத்துல தேசம் போகுது. இப்ப தீர்க்கதரிசி சொல்றான், நீ எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ, எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிட்டான். 7 வருஷம் பஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டான். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். திரும்பவும் ஒரு பஞ்சம் வருது. இப்போ 7 வருஷம் பஞ்சம் இருக்குங்க. ஒரு வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? 7 வருஷம். இவன் சொல்ல எங்கேயாவது போயிடுன்னு. அவன் எங்க போயிட்டா? 2ஆம் வசனம். ராஜா ஆசகேலை நோக்கி, 2ஆம் வசனம். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தார். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. சூழ்நிலை மாறினா நீ உடனே கிளம்பிடக்கூடாது. யாராவது தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, நீங்கள் இந்த சபையில் இருக்கிறது நல்லா இல்லை, நீங்கள் இந்த சபைக்கு போன பிறகு தான் இந்த சபைக்கு பாருங்க, ஆமாம் நான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தானே, உடனே இவங்க கிளம்பிடுவாங்க. ரூத்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரூத்து 1:1. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ஒன்னு எகிப்துக்கு போகுது, ஒன்னு பெலிஸ்தருக்கு போகுது, ஒன்னு எங்க போகுது? மோவாவுக்கு போகுது. ஒன்னு உலகத்து பக்கம் போகுது, ஒன்னு மாம்சத்தின் பக்கம் போகுது, ஒன்னு பிசாசின் பக்கம் போகுது. அப்படிதானே? சரிதானா? ஒன்னு உலகத்து பக்கம் போகுது. பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் எங்கிட்டு போயிட்டான்? எகிப்து. அடுத்து சுனேமியாலும் ஈசாக்கும் பெலிஸ்தர் தேசம். நகோமி புருஷன் பிள்ளைகள்லாம் எங்க? மோவாப். பிரச்சனைன்னு வந்த உடனே ஒரு விசுவாசி டக்குன்னு உலகத்தில் போய் சிக்கிறான். இதான் நடக்கு. அடுத்து இன்னொருத்தருக்கு பிரச்சனைன்னு சொன்னா உடனே சரீர பிரகாரமான போராட்டங்கள்ல விழுந்துடுறது, மாம்சத்துல போய் சிக்கிடுவாங்க. மாம்சீக தோல்வி. இன்னும் ஒரு சிலர் பிசாசுக்கு வாயிலே போய் விழுந்துடுறான். அவன் வச்சிருக்க கண்ணிலேயே வேலை செய்யறான். கரெக்டா? அவன் விரிச்சு வைக்கிறான் கண்ணி, இவன் நேர போய் கால அது உள்ள வச்சு மாட்டிடுறான். நமக்கு இப்ப கடந்த ராபோஜனத்திலிருந்து இந்த ராபோஜனம் வரைக்கும் வந்த பிரச்சனையில நீங்க எங்க போனீங்க? உலகத்துல போய் சிக்கிட்டீங்களா? மாம்சத்துல போய் சிக்கிட்டீங்களா? பிசாசின் கண்ணியில போய் சிக்கிட்டீங்களா? நீங்களே நம்மளே யோசிச்சு பார்க்கணும். அந்த பண பிரச்சனை வந்தபோது நம்ம விசுவாசத்தை விட்டுட்டோமா? இந்த மாம்சீக போராட்டங்கள் வந்தபோது நம்ம எப்படி விட்டுட்டோம்? எதை விட்டுட்டோம்? எந்த இடத்துல நாம் போய் இப்படி உலக ஆவியில் போய் சிக்கிட்டோம்? எப்போ போய் நான் பரிசுத்தவங்கள்ட்ட ஐக்கியம் வைக்காம உலகத்து மனுஷன்ட்ட ஐக்கியம் வச்சுட்டோம்? இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் நமக்கு வந்த பாதிப்பு என்ன? இந்த ஃபெல்லோஷிப்பில் இல்லை நமக்கு மேன்மை என்ன? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா? ஏங்க பயங்கர பிரச்சனை, எங்கே போகிறது? ஊழியக்காரங்கிட்ட போனால் அவங்க வெளியே சொல்லிடுவாங்க, விசுவாசிகள்கிட்ட போனால் ரோட்டில் சொல்லி கொடுத்துட்றான், அதனால தான் நான் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் கேட்டு அதுக்காக பிசாசிட்ட போய் விடுவேன். நம்ம என்ன செஞ்சிடறோம் தெரியுமா? எதிரிக்கு எதிரி நண்பன்கிற ஒரு பாலிசிக்கு போயிடுறோம். சரி அங்கேயாவது போயிடுவோம், எப்படியாவது விடுதலை கிடைச்சா போதும். உங்களுடைய வாழ்க்கையில் பஞ்சம் வந்துச்சா? வசனம் கேட்கக்கூடாத பஞ்சம், தரிசனம் இல்லாத பஞ்சம், ஜபம் இல்லாத பஞ்சம், பணம் இல்லாத பஞ்சம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாத அளவு பஞ்சம், இப்படிலாம் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பஞ்சம் வந்துருச்சுன்னு உடனே சூனேமியாளுக்கு யாரோ ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டா, நீ எஸ்கேப் ஆகிட்டு 7 வருஷம் பயங்கரமாக பஞ்சம் இருக்கும், நீ ஓடியே போயிடுன்னு.
அவ உடனே பார்த்தா நேர புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்துக்கு ஓடிட்டா. இதே மாதிரிதான் யாருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க? நகோமியுடைய புருஷன் பேர் என்ன? எலிமெலேக். அவனுக்கு சொல்லி கொடுத்தாங்க, தம்பி நீ இங்கே இருந்தேன்னா அவன் 2 பையங்களும் செத்து போயிடுவான், நீயும் செத்த, உன் மனைவியும் போயிடுவா, புறப்படுனாங்க. அவன் உடனே நேர புறப்பட்டு எங்க போயிட்டான்? மோவாப். மோவாப்னா என்ன? பாவ சந்ததி. லோத்துக்கும் மகளுக்கும் பிறந்தது. காலத்துக்கும் உள்ள வரக்கூடாதுன்ட்டார் ஆண்டவர். காலத்துக்கும் 10 தலைமுறை மட்டும் என்றைக்கும் என்னுடைய சந்நிதியில் என்ன செய்யக்கூடாது? மோவாப் உள்ள வரக்கூடாது. அப்படி ஒரு மாம்சீகமான வாழ்க்கையில போய் யார் விழுந்தது? நகோமி புருஷன். இதுல பெரிய பியூட்டி என்னன்னா 3 பேர் செத்து போயிட்டாங்க, தப்புனது ஒரு ஆள் தான். மாம்சத்துல போய் விழுந்தினா உன் ஜீவியம் நஷ்டமாயிடும். மாம்சத்துல மோவாப் வந்து மாம்சத்தின் உச்சகட்டம், தாறுமாறான உறவு. அப்பாவுக்கும் மகளுக்குன்னா எப்படி இருக்கும்? எவ்வளவு ஒஸ்டான ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல போய் விழுந்ததுனால சாவு எத்தனை பேருக்கு வந்துச்சு? தகப்பன் செத்துட்டான். அதாவது ஜெயஜீவியம் ஃபுல்லா நஷ்டமாயிடுச்சு. ஆண்கள் அவ்வளவு பேர் அவுட்டு, 3 பேர் அவுட்டு. ஜெயஜீவியம் சுத்தமா கிடையாது, போயே போயிடுச்சு. அதுமா வேத வசனம் சொல்லுது நீதிமொழியில, அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, மரணத்துக்கு போகும் வழி. மாம்சத்தின் உச்சகட்டத்தில் சிக்கிட்டீங்கன்னா உங்களை கொண்டு போய் மரணத்துல தான் நிப்பாட்டும். வேற வழியே இல்லாம நகோமி உட்கார்ந்து ஆண்டவரை குறை சொன்னான். ஆண்டவர் சர்வ வல்லவர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். நம்ம ஆளுங்க வந்து எல்லாத்துக்கும் குறை சொல்றது யாரை தான்? சபையை குறை சொல்லுவான், சத்தியத்தை குறை சொல்லுவான், தன்னை மட்டும் குறையே சொல்ல மாட்டான். தான் விழுந்ததுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க. ஆபிரகாம் எகிப்துக்கு போயிட்டாரு. எகிப்துங்கிறது உலகம், மோவாபுங்கிறது மாம்சம். மோவாபுங்கிறது மாம்சம், எகிப்துங்கிறது உலகம். ஆனா இந்த எகிப்துக்கு போய் நல்லா பாடம் படிச்சாங்க. யாரு? ஆபிரகாம். அங்க போனா அவன் மனைவியை அவன் பிடிச்சு வச்சுக்கிட்டான். அதுக்கு பிறகுதான் இவர் வந்து இல்ல, அவ வந்து இப்படி சொன்னா சகோதரி, அப்படி பார்த்தா மனைவினா. அவன் சொன்னா முதல்ல இவளை கூட்டு போய் சேர்றா, போ கிளம்பு, என் தேசத்தை எங்கிட்டா வேற எங்கிட்டா போன்னு சொல்லி துரத்தி விட்டான். அவளுக்கு ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து முக்காடு நல்லா போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான். இருக்கா அப்படி இருக்கா பைபிள்ல? இது உன் முக்காட்டுக்கு வச்சுக்கோ, போ கிளம்பு கிளம்பு, இந்த ஏரியா விட்டுனான். உலகம் இந்த கேவலெல்லாம் பட்டு அவமானப்பட்டு திரும்பி வந்ததுனால தான் ஆபிரகாம் தன்னுடைய மகனை எலியேசர் வந்து அவசியப்பட்டா பொண்ணு எடுக்கிறதுக்கு எகிப்துக்கு போகலாமா, உங்கள் பையனை கூட்டு போகலாமான்னதுக்கு என்ன சொன்னான்? ஐயோ அப்படி ஒரு கல்யாணமே வேண்டாப்பா, என் பிள்ளை எங்கே கொண்டு போயிடாத, நான் எகிப்துக்கு போய் சீரழிஞ்சு கேவலப்பட்டு அவமானப்பட்டது போதும், என் பிள்ளை எங்கே போகக்கூடாது. பட்டாதாங்க தெரியும், முட்டின பிறகுதான் குனியணும்னு தெரியும். நம்ம ஆளுங்களுக்கு கவனமாக இருக்கணும். எகிப்து உலகம். இன்னைக்கு அநேகர் உலகத்தில் போறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பெண்டிகாஸ்ட்னா ஒயிட்டும்பாங்க, இப்போ பெண்டிகாஸ்ட்னா கலர்ஃபுல் பெண்டிகாஸ்ட், மாடர்ன் பெண்டிகாஸ்ட். பூவே போடக்கூடாது. பூ வைக்கவே மாட்டோம்ல. ஆனால் என்ன போடுவோம்? வீட்டில் இருக்கிற கட்டணை பார்த்தா எல்லாம் பூ தான், எல்லாமே பூ பூ பூ, எல்லாம் பிளாஸ்டிக்காக வாங்கி வீட்டில். ஒரு வீட்டுக்கு போகிறேன், பிளாஸ்டிக்கில் பொக்கையே ஒரு 30 இருக்கும் போல் இருக்கு. அதாவது வேற வழி இல்லாமல் விட்டுருக்காங்க இவங்க, அவ்வளோதான். ஆனால் அதான் என்ன செஞ்சுருக்காங்க, வாங்கி வச்சு இருக்கா. பெண்டிகாஸ்ட்னு சொன்னால் 100% நிற்கணும். அடுத்து ஈசாக்கு, வாக்குத்தத்த சந்ததி. ஒருவன் விசுவாசத்தின் தகப்பன், சூனேமியால் அற்புதங்களை பெற்றவள். அடுத்து ஈசாக்கு வாக்குத்தத்த சந்ததி. இவன் எங்க போயிட்டான்? பெலிஸ்தர். பெலிஸ்தருங்கிறது பிசாசின் அடையாளம். பிசாசு, பெலிஸ்தர் வந்து ஒரு பிசாசு.
எப்பெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் அப்படி தலையை தூக்குறானோ இவன் வருவான். யார் வருவா? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் கொஞ்சம் அப்படி தலையை தூக்கி கொஞ்சம் துளிர் விடுறானோ அவ்வளவுதான், உடனே யார் வந்துடுவா? நீ உன்னை கூப்பிடவே வேண்டாம், உடனே வந்துடுவான். ஸ்பாட்டுக்கு வர்றதே அந்த ஆவி, அது எங்கிருந்து அவனை இழுத்துட்டு வருமோ தெரியாது, அந்த ஆவி ஓடி வந்துடும். இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் ராஜாவா மாற போற டைம் எழுத்து வந்தது யாரு? இஸ்ரவேலர் தான், பெலிஸ்தர் தான். பெட்டி பிடிபட்டு போயிட்டது யார் கையில் தான் சிக்கிச்சு? யார் கையில் தான் சிக்கிச்சு? பெலிஸ்தர் கையில் தான் சிக்கிச்சு. 1 சாமுவேல் 4:1-2. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டு எபெனேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பெக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். அவன் ரெடியா இருக்கான், எனி டைம் இவனை போட்டுரும் எப்பெல்லாம். அடுத்து 1 சாமுவேல்ல 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் வந்துட்டான் உடனே 17:1. பெலிஸ்தர் யுத்தம் அணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். பாத்தீங்களா? அங்கதான் கோலியாத் வர்றான். 19ஆம் வசனம். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். சவுல் காலத்திலையும் தாவீது காலத்திலையும் இந்த பெலிஸ்தர் விடாம போராடினாங்க. அபிஷேகம் பெற்றவனுக்கு விரோதமா இந்த பிசாசு விடமாது. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் வந்துருவான், உடனே வந்துருவான். அந்த ஆவி இவங்க நல்லா இருந்தா பிடிக்காது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற ஒரு ஆவி. அந்த ஆவி சவுல் ராஜாவாயிட்டான் அப்படின்னா வந்துருவான். இஸ்ரவேல் ஜனங்கள் துளுத்துட்டாங்க, வந்துருவான். அடுத்து 1 சாமுவேல் இல்ல 2 சாமுவேல பாருங்க, 5ஆம் அதிகாரம் 17. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரண்மனைப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பாத்தீங்களா? இது இவன் தாவீது இங்கதான் அபிஷேகம் பண்ணிவிட்டு தான் இருக்கான். அதை கேள்விப்பட்ட உடனே யார் வந்துட்டா? புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? இது கேள்விப்பட்ட உடனே இவன் பரப்பிட்டு வந்துட்டான். தாவீது அபிஷேகம் ராஜாவாயிட்டானா, வா உடனே பாளையம் இறங்கிடு, உடனே சண்டை. எங்க அபிஷேகம் பெற்றுட்டான், எங்க ஒரு வேலை கிடைச்சிருச்சு, எங்க அவனுக்கு சுகம் கிடைச்சிருச்சு, எங்க தொழில் கொஞ்சம் விருத்தி ஆயிருச்சு, எங்க அவனுக்கு நல்ல ஒரு ஜபம் பண்றான் அப்படின்னா போதும், யார் வருவா? இது நீ கூப்பிட வேண்டாம். பலாப்பழத்துக்கு என்ன செய்ய வேண்டாம், வாங்க வாங்க சாரி வாங்க பலாப்பழம் வச்சிருக்கேன் சொல்ல வேண்டாம். நீ வந்துட்டா வந்துடும், அது வந்துடும். அதே மாதிரி தான் அபிஷேகம் வந்துருச்சு, உன் பிரதிஷ்டை திரும்பி வந்துருச்சு, உன்னுடைய நீ வல்லமையில நல்லா வந்துட்ட, ஐக்கியத்துக்குள்ள திரும்பி வந்துட்ட, பிரதிஷ்டை பண்ணிட்ட, கொஞ்சம் ஸ்பீட் ஆயிட்டேன்னா போதும், யாரும் கூப்பிட வேண்டாம். யார் வந்துருவா? வந்துருவான் அவன். அவன் அது பாட்டுக்கு சந்து பொந்துல இருந்து உள்ள வந்துருவான். இதுதான் பிசாஸ். இந்த இடத்துக்கு தான் யார் போனது? ஈசாக்கு போனது, சுனேமியால் போனது. நகோமி மோவாபுக்கு போயிட்டா, ஆபிரகாம் எகிப்துக்கு போனான். இப்போ கடந்த கால வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை வந்தபோது நீங்க எங்க போனீங்கன்னு சொல்லுங்க. உங்க அக்கா வீட்டுக்கு போயிருப்பீங்க, உங்க மச்சான்கிட்ட போயிருப்பீங்க, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போயிருப்பீங்க, நண்பர்கள்ட்ட போயிருப்பீங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பீங்க, பின்மாற்றக்காரன்ட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு வந்திருப்பீங்க. நான் இப்படித்தான் இருக்கேன், அப்படித்தான் இருக்கேன், இது எந்த பிரச்சனை, அது அந்த பிரச்சனை. எங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு பாருங்களேன். இல்ல புரிஞ்சோ புரியாமலோ போய் பிசாசின் வாயிலேயே பொத்துன்னு விழுந்துட்டீங்களா? உங்களுக்கே தெரியும். ஆனா 2 சாமுவேல்ல
தாவீது நாட்கள்ல பஞ்சம் வந்துச்சு. 21:1. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். ஏன் ஆண்டவரே பஞ்சம், என்ன விஷயம் பஞ்சம், எதனால பிரச்சனை? உடனே ஆண்டவர்கிட்ட விசாரிச்சு அதை கிளியர் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டான். வாழ்க்கையில பிரச்சனை வரும், உடனே ஆண்டவர்கிட்ட போங்க. அவர் ஒரு நல்ல கவுன்சிலர், அவர்கிட்ட போய் ஆலோசகர்கிட்ட கேளுங்க. ஏன் சுவாமின் அவர் காரணம் சொல்லுவார். இன்னென்ன பிரச்சனையினாலதான் இந்த பிரச்சனை, வியாதிக்கு காரணம் இதுதான், உன் தோல்விக்கு காரணம் இதுதான், உன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ நஷ்டப்படுத்திட்ட, உன் ஜெபத்தை குறைச்சிட்ட, உன் பிரதிஷ்டையில நஷ்டமாயிட்ட, நீ பைபிள் வாசிக்கல, உன்னுடைய முழங்கால் குறைஞ்சு போயிருச்சு, உன்னுடைய ஐக்கியம் குறைஞ்சிருச்சு, உன்னுடைய தேவசத்தம் கேட்கிற பழக்கம் குறைஞ்சிருச்சு, உன்னுடைய ஆதி அன்புக்கு திரும்பி வா, ஆதியிலே செய்த கிரியைகளை மறுபடியும் செய்வாயாக. இப்படி நீ ஆண்டவர்கிட்ட நெருங்கி போய் விசாரிச்சா அவர் உனக்கு சொல்லி தருவார் என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன இதை நீங்க கிளியர் பண்ணும்போது அந்த பஞ்சம் உங்களை விட்டு நீங்கிடும். இதே போல 2 சாமுவேல் 24 தாவீது ஒரு சின்ன தப்பு பண்றான். அப்போ ஒரு கொஸ்டின் வருது. 2 சாமுவேல் 24:13. அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடிப்போக வேண்டுமோ, அல்லது உம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ? இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். பஞ்சத்துக்கு காரணம் சொல்றார் பாருங்க, பஞ்சத்துக்கு காரணம் சொல்றார். இந்த வசனத்தை கொஞ்சம் திருத்திக்கணும். நீங்க என்ன 7 வருஷம் பஞ்சம் இல்லை, அது 7ங்கிறது பிரிண்டிங் மிஸ்டேக். அது என்னது? 3 வருஷ பஞ்சமோ, 3 மாச சங்காரமோ, 3 நாள் கொள்ளை நோயோ, 3. என்னடா பைபிளை திருத்த சொல்றாருன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை. 1 நாளாகமோ 21:12. அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா 1 நாளாகமோ 21:12. 1 நாளாகமோ 21:12. 3 வருஷத்து பஞ்சமோ, அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன். இப்ப கரெக்டா? இப்ப கிளியர் ஆச்சு? உங்களுக்கு விளக்கம் வந்துருச்சா? 3 வருஷ பஞ்சம், 3 மாச சங்காரம், 3 நாள் கொள்ளை நோய். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 3மே ஈக்குவல். 3 நாள்ல கொள்ளை நோயில 3 வருஷ பஞ்சத்துல சாகிறவனே நெஞ்சிடலாம், சாகடிச்சிடலாம். இன்னைக்கு பல அணு உலைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வெடிச்சாதான் இதனுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். அந்த ஸ்மெல் பட்ட உடனே நெஞ்சிருவான். அவர் ஸ்மெல் படுறதுன்னா அது காத்துல கலந்து வருது, காத்து ஒரு இடத்துல நிக்குது, போயிட்டே இருக்கும். சுவாசிக்கிறவன் அவ்வளவு பேர் என்ன செய்வான்? சாவான். கொள்ளை நோய். பஞ்சத்துல அவன் அதை தின்னு இதை தின்னு இதை தின்னு அதை தின்னு கடைசியில் ஒன்றும் கிடைக்காம சாகிறது, அது 3 வருஷம் ஆகும். ஆனா 3 நாள்ல அதுக்கு ஈக்குவலாக உள்ள ஆளை நெஞ்சிடலாம், செத்து போயிடும். அதனால நான் திருத்த சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் 3 மாத பஞ்சம், 3 வருஷ பஞ்சம், 3 மாத சங்காரம், 3 நாள் கொள்ளை நோய். இப்ப உனக்கு புரிஞ்சிச்சா? தாவீது தன்னுடைய தவறினால இந்த பஞ்சத்துக்கு இடம் கொடுக்க வாய்ப்பு இருந்தது. இவன் என்ன பண்ணான் தெரியுமா? உடனே ஓடி போய் நான் மனுஷன் கையில விட மாட்டேன், ஆண்டவர் கையில விட போறேன்னா 13ஆம் வசனம் 21 நாளாகமோ 21:13. அப்படியே காத் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். இப்பொழுது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, மனுஷருடைய கையில் நான் விழாதிருப்பேனாக. எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்றான் பாருங்க. நான் 1 சாமுவேல் 21 சொல்லப்பட்டது அது வேற பஞ்சம்.
அது 3 வருஷம் கண்டினியூவா பஞ்சம் இருந்து அதை கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் சவுலுடைய இரத்த பிரியனான ஆவியினால வந்த சாபம்னு அந்த பஞ்சத்தை கண்டுபிடிச்சிட்டான். அப்படித்தானே? தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று. முதல்ல பிரச்சனை வந்ததுக்கு காரணத்தை கண்டுபிடிக்காம நீயா போய் பிசாசின் கையில் விழக்கூடாது. பிரச்சனை வந்ததுக்கு காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு தாழ்த்தி ஒப்புரவாகி ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது உபவாசம் போட்டு தேவனுடைய பாதத்தை பிடிக்காம அதை விட்டுட்டு நீயா போய் மாம்சீகமா ஒரு முடிவெடுக்க கூடாது. இல்ல நீயா போய் ஒரு பிரச்சனையில போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. உலகத்தில் போய் சிக்கக்கூடாது, மாம்சத்தில் விழக்கூடாது, அடுத்து பிசாசின் வாயில போய் நீயே விழக்கூடாது. அதுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சான் தாவீது, அதை கிளியர் பண்ணான். சவுலுடைய 7 பிள்ளைகளை அன்னைக்கு கொன்னான். சவுலுடைய 7 குமாரரை அன்றைக்கு கொன்றான். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் பிரச்சனைக்கு காரணமான பிரச்சனையினுடைய தீவிரமான பிசாசனை துண்டிக்கணும், சுபாவத்தை துண்டிக்கணும், பழக்க வழக்கத்தை துண்டிக்கணும், கெட்ட உறவுகளை துண்டிக்கணும். தேவனுக்கு பிரியம் இல்லாததிலிருந்து உனக்கு ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ கொண்டு வரணும். அதுக்கு கிடைச்ச உடனே அவன் சொல்லிட்டான், சவுல் குடும்பத்தில் உள்ள 7 பேரை கொண்டுட்டா இந்த பஞ்சம் நின்றுமா? நின்றும், உடனே செய்யன்னு சொல்லிட்டான். அடுத்து நம்ம இப்ப வாசிச்சது 1 நாளாகமம் 21 படிச்சது, அவன் இவனுடைய தவறு. ஜனத்தை என்ன சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிட்டான். இப்போ ஒரு கொஸ்டின் வருது, உனக்கு என்ன வேணும்? 3 வருஷம் பஞ்சம் வேணுமா அப்படின்னு. இவன் சொன்னா, இந்த விஷயத்துல நான் எங்க போக மாட்டேன், நான் எகிப்துக்கு போக மாட்டேன், பெலிஸ்தருக்கு போக மாட்டேன், மோவாப்ட போக மாட்டேன், நான் யார் கையில போய் விழ போறேன்? மனுஷன் கையிலே விழ மாட்டேன். யார் கையில விழ போறேன்? தேவனுடைய கையில் போய் விழுவேனாக. இப்ப நீங்க யோசிங்க, கடந்த கால ஊழியத்தில் வந்த பிரச்சனைக்கு நீங்க காரணம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்ல 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 என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இப்படியே நான் போயிடுறேன், என் மேல அபாண்டமா சொல்லிட்டாங்க, நான் தப்பே சொல்லாம செஞ்சிட்டாங்க, அதனால தப்பு செஞ்சா தப்பு இல்லைன்னு யோசிக்கிறேன். ஏன்பா உன் மூளை எவ்வளவு வேகமா வேலை செய்யுது? விழுந்து போன ஆவி உன்னோட பயங்கரமா போராடு. ஆபிரகாமே நீ எகிப்துக்கு போகாதே, ஈசாக்கே நீ பெலிஸ்தரின் தேசத்துக்கு போகாதே, நகோமியே நீ மோவாப் தேசத்துக்கு போகாதே, உலகத்தின் பக்கம் போகாத, மாம்சத்தின் பக்கம் போகாத, பிசாசின் பக்கம் போகாத. நீ அபிஷேகம் பெற்றவனானால் ஆண்டவரத்தில் விசாரி, ஏன் இப்படி நடந்துச்சு ஆண்டவரேன்னு கேளு. மனுஷன் கையில போய் விழாத, உலகத்திலையும் போய் விழாத, மாம்சத்திலையும் விழாத, பிசாசின் கையிலையும் விழாத, 4வது மனுஷன் கையிலையும் போய் என்ன செய்யாத, விழாத. யார் கையில விழு? ஆண்டவருடைய கையில விழு. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன், அது பிறகு அடுத்த பகுதிக்கு போகலாம். உன்னுடைய பஞ்ச நாட்களில், உன்னுடைய தேவைகள் உள்ள நாட்களில், உனக்கு நெருக்கமான சூழ்நிலைகளில் நீ கிறிஸ்துவின் அன்பில் நின்றாயா? பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தில் நின்றாயா? உன் விசுவாசத்திலே நின்றாயா? உன்னுடைய பரிசுத்தத்தில் நின்றாயா? உன்னுடைய பிரதிஷ்டையில் நின்றாயா? இல்லை, எகிப்தாகிய உலகத்தில் போய் சிக்கிக் கொண்டாயா? பெலிஸ்தராகிய சாப்தானின் வாயில போய் மாட்டிக்கொண்டாயா? மோவாபாகிய மாம்சத்தின் இச்சைகளிலே போய் விழுந்து விட்டாயா? தேவ சமூகத்தில் விசாரித்து பார். கர்த்தர் காரணத்தை உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை துண்டித்து போடு. மனுஷன் கையில விழாதே, கொஞ்ச நேரம் தேவனுடைய கையில் விழுவாயாக. எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடலாமா? முழங்கால் போட முடியலன்னா எந்திரிச்சு அப்படியே ரவுண்டு வாங்க, நின்றுக்குவாங்க. எழும்பி இயேசுவே 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 இயேசுவே. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தான்னு வராம கர்த்தருடைய சமூகத்தில் நின்றான், கர்த்தருடைய சமூகத்தில் முழங்காலில் நின்றான்னு வரட்டும். கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. எகிப்துக்கு போனவன் ஒரு பாவி அல்ல, விசுவாசத்தின் தகப்பன். பெலிஸ்தரின் தேசத்துக்கு போனவன் ஒரு துன்மார்க்கன் அல்ல, வாக்குத்தத்த சந்ததி. மோவாப் தேசத்துக்கு போன எலிமெலேக் ஒரு சாதாரண ஆள் அல்ல, கர்த்தர் என் ராஜா என்று சொல்லக்கூடியவன். அவன் போய் மாம்சத்தில் சிக்கி ஜீவனை விட்டான். மோவாபிலே அவனுக்கு மரணம், அடக்கம், அழிவு, முடிவு வேண்டாம்.
கர்த்தரை விசாரித்து பார். ஏன் தோல்வி என்பதை கண்டுபிடித்து பார். மனுஷன் கையில விழமாட்ட ஆண்டவரே, உங்க கையில இன்னைக்கு இந்த கூட்டத்தில் விழுகிறேன், உங்க காலில் விழுறேன் கர்த்தாவே. பஞ்சம் கொடிதாய் போய்கொண்டிருக்கிறது. உம்முடைய சத்தம் கேட்கக்கூடாத ஒரு மனிதனாய், உம்முடைய சத்தம் கேட்கக்கூடாத ஒரு மனுஷியாய் நான் துன்மார்க்கமாய் மாறி போனேனே. தரிசனம் கிடைத்து எத்தனையோ வருஷமாச்சே ஆண்டவரே. சொப்பனங்கள் மூலமாய் நீர் என்னோடு பேசி எத்தனையோ வருஷங்கள் ஆச்சே கர்த்தாவே. உம்முடைய சத்தம் கேட்கிற செவிகள் எனக்கு வேணும் கர்த்தாவே. ஆரம்ப காலங்களில் எனக்கு உணர்த்தப்பட்டேன், இருதயம் குத்தப்பட்டேன், மனது அடித்துக் கொண்ட காலங்கள், ஓ கண்ணீரின் காலங்கள் எனக்கு திரும்பி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய கையில நான் விழுகிறேன். ஆமென். கொஞ்ச நேரம் தான் டைம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சத்தத்தை உயர்த்துங்கள். ஆண்டவருடைய கால கையை பிடியுங்க. ஆண்டவரே, இனிமே நான் எந்த மனுஷன் பக்கத்திலையும் போக மாட்டேன். மனுஷ அன்பு எனக்கு வேண்டாம், மாமிசீக உறவு வேண்டாம், உலகத்தோட உள்ள ஐக்கியம் வேண்டாம், பிசாசோடு போய் சிக்கிக் கொள்கிற தன்மை வேண்டாம். உம்முடைய கையில் விழுகிறேன். என் பஞ்சத்தை நீக்கும், என் தரித்திரத்தை மாற்றும், என் சாபத்தை மாற்றும், என் வறுமையை மாற்றும், என் பஞ்சத்தை மாற்றும், என் கடனை மாற்றும், என் தோல்வியை மாற்றும். வாயை திறந்து கேளுங்க, போராடுங்க பிரியமானவர்களே. மத்தியில நான் மாம்சத்துக்குள்ள போய் மாட்டிக்கொண்டேன் சொல்லு. வாயை திறந்து சொல்றதுனால ஒரு தப்பே கிடையாது. தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அவைகளை அறிக்கை செய்யாமல் வச்சுக்கிட்டே இருக்கும்போது, மறைக்கும் பொழுதுதான் நமக்கு வாழ்வு கிடைக்காம போயிருது. இந்த சுத்திரி கூட்டத்தோடு உனக்கு வாழ்வு கிடைக்கணும் அப்படின்னா நீ இப்போ தேவ சமூகத்துல சொல்லு, ஆண்டவரே இனிமே எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் மனுஷன் கையில போய் விழமாட்டேன், பிசாசின் கண்ணில விழமாட்டேன், மாம்சத்துல போய் சிக்க மாட்டேன், உலகத்துல போய் விழமாட்டேன், ஆண்டவருடைய கையிலே விழுவேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. வாயை திறந்து ஒரு அறிக்கை மூலம் ஒரு தீர்மானமும் எடுப்போம். ஆமென். தேவ சமூகத்தின் நேரத்தில் உண்டாக்குங்க. இங்கே கடந்து வந்திருக்கிற தெய்வம் உன் பக்கத்தில் வரும்படியா இடங்கொடு. ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார். ஆமா, நல்ல சுத்திகரிக்கப்படணும்னு வாஞ்சை இருந்தா, ஒரு ஆவிக்குரிய சிந்தை உனக்கு உண்டா இருந்தால், இல்லாவிட்டால் ஒரு காலத்தில் நீ ஆவிக்குரியவனாய் ஆவிக்குரியவளாய் வாழ்ந்து இப்ப தடுமாறி இருந்தா, நான் சொன்ன பாயிண்ட் உன் இருதயத்தை உடைச்சிருக்கும். நான் சொன்ன பாயிண்ட் இல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உன் இருதயத்தை பிளந்திருக்கணும், அது உன்னை உருவ குத்தி இருக்கணும். ஆமா, இந்த சூழ்நிலையில, இந்த இத்தனாம் தேதியில, இந்த பிரச்சனையில நான் மனுஷன் கையில போய் விழுந்துட்டேன் சுவாமி. இந்த சூழ்நிலையில, இந்த பலவீனத்துல, இந்த வியாதி நேரத்துல, இந்த நெருக்கமான பண பிரச்சனை நேரத்துல நான் போய் உலகத்துல போய் விழுந்துட்டேங்க தாவே. இந்த சூழ்நிலையில இந்த அபிஷேகம் பெற்று நல்ல எழுப்புதலா வரும் பொழுது சாத்தான் வந்தான், நான் இடம் கொடுத்துட்டேன் சுவாமி. ஆண்டவரே என மன்னியுங்க சுவாமி. வாயை திறந்து சொல்றதுல ஒண்ணு தப்பு இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்து தேவன் உனக்கு இரக்கம் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். இனிமேல் என் வாழ்நாள்ல மனுஷனுடைய பட்சத்துல விழவே மாட்டேங்க தாவே. மனுஷன் கையில காலில் விழமாட்டேன், மாம்சத்துல விழமாட்டேன், பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், உலகம் எனக்குள்ள அனுமதிக்க மாட்டேன். நீங்க உண்மையா ஆவிக்குரிய சிந்தையோடு ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் கிருபை நிச்சயமாய் உனக்கு தருவார். உலகம், மாமிசம், பிசாசு, மனுஷன், இந்த 4 கையில நீங்க விழ மாட்டீங்க. ஒரு மனுஷனோடு போராடுகிற 4 சக்திகள், உலகம், மாமிசம், பிசாசு, மனுஷ சக்திகள். கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உன்னை வெளியே கொண்டு வரும்படியாக போராடி கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தை விடுவிக்க முடியாய் அவர் ஆவியானவர் போராடி கொண்டிருக்கிறார். உன் ஊழியத்தை, உன் பிரதிஷ்டையை, உன் அழைப்பை பிசாசின் கண்ணிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. உன் வருங்கால வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு நீ கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய கையில் விழுந்தால் அதை செழிப்பாய் மகிமையாய் மாற்றுவார். பிசாசு உன் வருங்காலத்தை இருள்மயமாய் மாற்ற அவன் போராடுகிறான். கர்த்தரோ ஒளிமயமாய் மாற்ற போராடி கொண்டிருக்கிறார். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற தெய்வம் உன்னை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்தவர், உன்னை நயங்காட்டி அழைத்து கொண்டு வந்தவர், உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
துராபாலா துராபானாக்கா துராபானியா. சொல்லு, வாயை திறந்து சொல்லு, மனுஷன் கையிலே விட மாட்டேன். நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதா இருந்தால் இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வரும். எந்த கொடிய இடுக்கணில் நீ அகப்பட்டாலும் மனுஷன் கையில் விட மாட்டேன் என்ற அறிக்கை உனக்குள் வரட்டும். ஹல்லேலூயா. ஹபா ஹபா நிமா நம ஹானியா சே சிபினா கரா திபினா மங்கரா திரா ரக்கர பக்கர பக்க திதிகர பக்கர பக்கர பக்க துரா. ஆமென். இப்போ நீ எடுக்கிற முடிவை பரிசுத்த ஆவியானவர் முத்திரை குத்த போகிறார். நீ என்ன சொல்றியோ, ஆண்டவரே நான் மனுஷன் கையில விழ மாட்டேன்னா அது அப்படியே ஆக கடவுள்னு சொல்லுவார். நான் பிசாசின் கண்ணில இனிமே விழ மாட்டேன், உலகத்தின் பக்கத்துல நான் விழ மாட்டேன், மாம்சத்துல சிக்க மாட்டேன். கர்த்தாவே, என் வாழ்க்கை உமக்குரியது. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் உமக்குரியவர்கள், என் வாழ்க்கை உமக்குரியது. ஹல்லேலூயா. நீ சொல்லு, ஆவியானவர் முத்திரிக்கட்டும். உன் ஆத்மாவில் இருக்கிற கலக்கம் நீங்கும். அப்படின்னா கர்த்தர் உனக்கு வழியை திறக்கிறார் என்று அர்த்தம். இரக்கம் செய்யும் தகப்பனே, நானும் என்னுடைய ஜனங்களும் உலக மாமிசம் பிசாசு மனுஷன் கையில எக்காலத்தில் விழக்கூடாது. உங்களுடைய கையில விழுகிறோம். எல்லாரும் ஒருமித்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. நானும் என்னுடைய சபையும் என்னுடைய ஜனங்களும் என் சந்ததிகளும் ஒருபோதும் உலக மாமிசம் பிசாசு மனுஷன் கையில விழக்கூடாது. வாழ்நாளெல்லாம் உம்முடைய கையில மாத்திரம் விழணும் ஆண்டவரே. உண்மையாகவே வேத வசனத்துக்கு முன்பாக என்னை தியானிக்கும் போது நான் ஒரு விசுவாசியாக இருந்தும் வாக்குத்தத்த சந்ததியாக இருந்தும் தேவன் என் ராஜா என்று சொல்லியும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தும் சூழ்நிலைகளின் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே, தேவைகளின் மத்தியிலே சந்தர்ப்பங்கள் அமைந்த பொழுது நான் என் வேலை ஸ்தலத்தில், தொழில் ஸ்தலத்தில், குடும்பத்தில், சபையில், ஊழியத்தில் நான் சில இடங்களில் மாம்சத்தில் சிக்கியிருக்கிறேன். பிசாசின் பிடியிலே விழுந்திருக்கிறேன். உலக இச்சைகளுக்குள்ளே, உலக ஆவிகளுக்குள்ளே, ஆடம்பரங்கள், ஆசைகளுக்குள்ளே, உலகத்தின் பிரச்சனைகள், நெருக்கங்களுக்குள்ளே நான் சிக்கியிருக்கிறேன். சூழ்நிலைகள் மத்தியிலே நான் மனுஷர்கள் கையில் விழுந்து விட்டேன். நான் அதை உணர்கிறேன். அது தவறு, எவ்வளவு பெரிய தவறு என்பதை கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விளங்கிக் கொண்டேன். கர்த்தர் அதை எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பி அறிக்கையிடலாம். அறிக்கையின் முடிவில் நீங்கள் ஒரு வார்த்தையை பிரதிஷ்டையாய் பண்ண வேண்டும். இனிமேல் நான் கர்த்தருடைய கையில் மாத்திரம் விழுவேன் என்ற ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் அறிக்கை செய்து முடியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு சபையை சந்திக்க போகிறார். ஒரு கண்ணீரின் ஆவி சபையில் வரப்போகிறது. ஒரு பிரதிஷ்டையின் ஆவி சபைக்குள்ளே வரப்போகிறது. கர்த்தர் அநேகருக்கு கை கொடுக்க போகிறார், தூக்கிவிட போகிறார். நேரத்தை பயன்படுத்துங்கள். ஆயத்திறந்து சொல்லு, நான் மனுஷன் கையில் போய் விழுந்துட்டேன், மாம்சத்தில் சிக்கிட்டேன், உலகத்தின் பிரச்சனைகள், கட்டுகள், குழப்பங்களில் விழுந்து விட்டேன், பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டேன், கோபத்தில், வேகத்தில், வறுமையில், கடன் நேரங்களில், இல்லாமை இயலாமை சூழ்நிலைகளில். சத்தமா சொல்லுங்க, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று அந்த ஆயக்காரன் பரிதபித்தது போல சிங்காசனத்தை நோக்கி முறையிடும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய அறிக்கை ஒரு கூக்குரலாக தேவசந்நிதியில் எட்டுமானால் கர்த்தர் அந்த உண்மையான பிரச்சனையை கண்டு உன்னை விடுவிக்க இறங்கி வருவார். மன்னியமாண்டவரே, உன் அறிக்கை உண்மையா இருக்குமானால், உனக்குள்ளே தேவன் ஒரு உணர்வை தந்திருப்பது உண்மையானால், உன்னை ஜெயத்தின் அபிஷேகத்தினால் நிரப்புவது உண்மை. உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் ஊழியத்துக்கு விரோதமாய், நாசரேத்து சபைக்கு விரோதமாய் உருவப்பட்ட பட்டயத்தோடு நிற்க கண்ட அந்த தூதன் இன்றைக்கு அந்த பட்டயத்தை உரையிலே போடுவான். உன் குடும்பத்துக்கு விரோதமான வல்லமை இன்றைக்கு முடிவுக்கு வரும். உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கு விரோதமான, உன் வேலைக்கும் உன் தொழிலுக்கும் விரோதமான, உன் ஊழியத்துக்கும் உன் தெய்வீகத்துக்கு விரோதமான பட்டயம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உரையிலே போடப்படும். விசுவாசிக்கிறாயோ?
பஞ்சத்தின் ஆவி, சங்காரத்தின் ஆவி, கொள்ளை நோயின் ஆவி, பட்டயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் உன் அறிக்கையோடு அழிந்து போவதாக. அறிக்கை செய்து உட்கார்ந்தால், கர்த்தாவே எனக்கு இவ்வளவு பெரிய உணர்த்துதல் தந்தீங்க, என் கண்ணீரை தந்தீங்க, இனிமேல் நான் இதே பலவீனமான சரீரத்தோடு இதே சூழ்நிலைகளுக்கு மத்தியிலுக்கு தான் நான் போறேன். ஆனா நான் விழக்கூடாது கர்த்தாவே, மாட்டிக்கொள்ளக்கூடாது கர்த்தாவே, எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க, எனக்கு உம்முடைய இரக்கங்கள் கிடைப்பதாக, உம்முடைய கண்கள்ல தயவு கிடைப்பதாக. போராடுங்க பார்க்கலாம். அபிஷேகத்தின் மூலமாய் தேவன் உங்களை பலப்படுத்தட்டும், நம்மை பலப்படுத்தட்டும். சும்மா கூட்டத்தை முடிக்க கூடாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் பலவீனத்துக்கு இடக்கூடாதீங்க, சோர்வுக்கு இடக்கூடாதீங்க. ஆமென். சிங்காசனத்தை நோக்கி பார்த்து பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். நான் திரும்பவும் சொல்றேன், உன் ஊழியத்துக்கு விரோதமான பட்டயம் இன்றைக்கு உரையில போடப்பட வேண்டும். நாசரேத்து சபைக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பட்டயம் அது உரையிலே விழப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உன் தொழிலுக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு விரோதமான அந்த பட்டயம் இன்றைக்கு உரையிலே போடப்படட்டும். கர்த்தர் கட்டளையிடுவாராக. இன்றோடு இந்த காலையில 12 மணியோடு சங்கார வல்லமை முடிவுக்கு வர வேண்டும், கொள்ளை நோய் முடிவுக்கு வர வேண்டும், பட்டயம் முடிவுக்கு வர வேண்டும், பஞ்சம் முடிவுக்கு வர வேண்டும், சத்துரு பின்தொடர்தல் முடிவுக்கு வர வேண்டும். இயேசு உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென், 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 ஆமென். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பு மாத்திரமல்ல, அவனுக்கு பிறகு அவனுக்கு இரக்கம் கிடைக்குதுன்னு சொன்னா அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. அதற்கு பின்பு அவனுடைய வாழ்வில தோல்வி கிடையாது. அதற்கு பின்பு அவன் எல்லா சூழ்நிலையும் ஜெயித்து கொண்டே வருவான். அவனுடைய இரக்கம் கிடைச்சா போதுமானது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த நேரம் நம்ம அறிக்கை செய்தோம், விட்டு விடுகிறோம் என்று தீர்மானித்தோம். இப்பொழுது இரக்கம் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் சிக்கிக் கொள்ளக்கூடாத அளவு தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்ளுங்கள். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் சிக்கிக் கொள்ள முடியாதபடி கர்த்தாவே அப்படி ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும், அப்படி ஒரு ஆலோசனையை தாரும், அப்படி ஒரு கிருபையை தாரும், அப்படி ஒரு பரிசுத்தாவின் நடத்துதலை எனக்கு தாரும், அப்படி ஒரு வெளிப்படுத்தலை தாரும், அப்படி ஒரு ஏவுதலை எனக்கு தாரும், அப்படி ஒரு உணர்த்துதலை எனக்கு தாரும், அப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஜீவியத்தை தாரும், அப்படி ஒரு வேலை இழைக்கப்பட்ட ஜீவியத்தை தாரும், அப்படி ஒரு அக்கினி மதிலுள்ள வாழ்க்கையை தாரும். பெலிஸ்தர்கள் ஏற்கனவே தாவீதுட்ட அடி வாங்கிட்டு ஓடினவங்க, ஆனா திரும்பி வந்தாங்க. உடனே தாவீது அரணிப்பான இடத்துக்கு போய் தன்னை காத்து கொண்டான். அதான் இனிமேல் உலகம், மாம்சம், பிசாசு, மனுஷன் உன்னோடு போராடுவான். ஆனா கர்த்தர் தான் உன்னுடைய அரண். அதுக்குள்ள நீ போய்விட்டாய் போதும். அபிஷேகத்துக்குள்ள மறைந்திரு, அக்கினி மதிலுக்குள்ளே மறைந்திரு, அவருடைய செட்டை நிழலுக்குள்ளே இரு. ஒரு வல்லமை உன்மேல கைப்பட முடியாது. ஆம், கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் மெய்யாகவே தம்முடைய ஜனத்தை, தம்முடைய சபையை தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே, சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட தன்னுடைய சரீரமாகிய சபையை இந்த காலை வேளையிலே பிரத்யட்சமாய் தம்முடைய வசனத்தின் வல்லமையின் கிருபையினாலே சந்தித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. சாயங்கால கடைசி கூட்டம், அதிலும் கர்த்தர் எழுந்தருளி மகத்தான கிரியை ஒவ்வொருவருக்குள்ளே நடப்பிக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.